ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பிம் ஃபண்டமெண்டல் லேர்னிங் சீரீஸோட பார்ட் 5 வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறது பிம் டூல்ஸோட கிளாசிஃபிகேஷன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிம் டூல்ஸ், பிஇபி அதாவது பில்டிங் எக்ஸிக்யூஷன் பிளான், இன்டர்ஆப்ரேபிலிட்டிங்கிறது என்ன, ஐஎஃப்சி ஃபைல் ஃபார்மேட்டுங்கிறது என்ன, ப்ளஸ் பிம் ஒர்க் ஃப்ளோங்கிறது ஆக்சுவலாக எப்படி நடக்குது, அண்ட் ஃபெடரேட்டட் மாடல்னால் என்ன, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இன்டர்வியூவில் இது கேட்டிருக்காங்க, பிம் டூல்ஸ் வந்து கிளாஸிஃபை எப்படி பண்ணுவீங்க, இல்லை எத்தனை டைப்ஸ் ஆஃப் பிம் டூல்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கங்கிறது. பிம் டூல்ஸ் வந்து ரெண்டு டைப் தான் இதோட கிளாஸிஃபிகேஷன். ஒன்று வந்து பிம் ஆத்தரிங் டூல், அனதர் ஒன் வந்து பிம் நான் ஆத்தரிங் டூல். ஸோ டூலுங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் தான், சரிங்களா. ஸோ பிம் ஆத்தரிங் டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இது வந்து நம்ம ஒரு பிம் மாடல் க்ரியேட் பண்ணோம், இல்லை 3D இன்டெலிஜென்ட் மாடல் க்ரியேட் பண்ணோம் அப்போங்கிறது இந்த பிம் ஆத்தரிங் சாஃப்ட்வேர்ஸ் டூல்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இது மேஜராக யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா, மாடுலர்ஸ், டிசைனர்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து பிம் நான் ஆத்தரிங் டூல். ஸோ இந்த வேர்ட்லேயே உங்களுக்கு தெரியுது, இது வந்து மாடல் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒன்லி ஃபார் வியூ பண்ணுறதுக்கு, அந்த மாடல் வியூ பண்ணுறதுக்கு, ப்ளஸ் அதில் வந்து கோஆர்டினேஷன் அதாவது கிளாஷ் டிடெக்ஷன், கிளாஷ் ரிசால்விங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்தர் நம்ம ஃபஸ்ட்டு பிம் ஆத்தரிங் டூல்ஸ் பற்றி பேசலாம். ஸோ இதோட கேப்பபிலிட்டிஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இன்டர்வியூவில். ஆப்வியஸ்லி அதாவது இதோடைய அட்வான்டேஜ், மெரிட்ஸ், இதோட பவர் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிம் ஆத்தரிங் சாஃப்ட்வேர்ஸ் டூல்ஸ்னால நம்மளுக்கு என்ன பண்ண முடியும்னா, ஒரு 3D இன்டெலிஜென்ட் மாடல் க்ரியேட் பண்ண முடியும், ட்ராயிங்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும், பேராமெட்ரிக் ஆப்ஜெக்ட் இது இம்பார்ட்டண்ட். அதாவது ஒரு மாடலில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பேராமீட்டர்ஸ் வந்து நம்மளால் ஆட் பண்ண முடியும், லைக் லென்த்து, பிரெத்து, இல்லை ஒரு மெட்டீரியலுடைய பேராமீட்டர், டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் போட்டு இந்த மாடலில் இல்லைன்னா இந்த எலிமெண்ட்டு பேராமெட்ரிக் ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் காம்ப்ளெக்ஸ் பில்டிங்ஸ் கூட ஹேண்டில் பண்ண முடியும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இன்டர் ஆப்ரபிலிட்டி மோட் வந்து இது சப்போர்ட் பண்ணும். இது இன்டர் ஆப்ரபிலிட்டி என்னங்கிறது இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ கண்டினியூ பண்ணுங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது அலோ மல்டிபிள் யூசர்ஸ், அதாவது ஒரு சென்ட்ரல் மாடலில் நம்ம மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து ஒரே இடத்துல ஒர்க் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் பிம் ஆத்தரிங் டூல். அண்ட் எனி எக்ஸாம்பிள் ஆஃப் பிம் ஆத்தரிங் டூல். ஸோ இந்த இந்த பிம் ஆத்தரிங் டூல்ஸ்க்கு என்ன சாஃப்ட்வேர் நம்ம வந்து ரிலேட் பண்ணலான்னா, ஆட்டோடெஸ்க், ரெவிட், டெக்லா சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள். அகெயின் நான் இன்னும் 2-3 சாஃப்ட்வேர்ஸ் இங்கே நோட் டவுன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆன்லைன் கூட போய் செக் பண்ணிங்கன்னா நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி ரெவிட்டோ, டெக்லா இந்த வேரியஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஆர் பிம் ஆத்தரிங் டூல். இதை வச்சு நீங்கள் உங்களால் மாடல் க்ரியேட் பண்ண முடியும். எல்லா கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் பிம் ஆத்தரிங் டூல்ஸ் வந்து இந்த சாஃப்ட்வேர்ஸ் இந்த டூல்ஸ்குள்ளே இருக்குது. சரி, நான் ஆத்தரிங் டூல்ஸ், அதாவது பிம்மோடைய நான் ஆத்தரிங் டூல்ஸ்க்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளான டூல்ஸ் ஆர் சாஃப்ட்வேர் சொல்லுங்கன்னா, நாவிஸ் ஒர்க் ஃப்ரீடம் வந்து வேவிங் பண்ணுறதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள். அண்ட் நாவிஸ் ஒர்க்ஸ் மேனேஜ் ஃபார் இந்த கிளாஷ் ரிப்போர்ட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு, கிளாஷ் டிடெக்ஷன், சிமுலேஷன், கிளாஷ் கோஆர்டினேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். அகெயின் பிம் ஆத்தரிங் டூல், அது வந்து மாடல் க்ரியேட் பண்ணுறதுக்கு. பிம் நான் ஆத்தரிங் டூல் வியூ பண்ணுறதுக்கு, கிளாஷ் கோஆர்டினேஷன் ஆர் கிளாஷ் டிடெக்ஷன் பண்ணுறதுக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்னென்ன பிம் டூல்ஸ் பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன் மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குங்கிற மாதிரி கேள்வி வரும். அப்போ வந்து நம்ம பிம் எக்ஸிக்யூஷன் பிளானிங் பண்ணோன்னா, அதுக்கு ஒரு பிளானர்லி சாஃப்ட்வேர் வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள். ஸோ அகெயின் நம்மளுக்கு ஒரு பிம் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணோம், இல்லைனா ஒரு பிம் வந்து மாடல் பண்ணோம், 3D மாடலே க்ரியேட் பண்ணோம், ஜென்ரேட் பண்ணோன்னா ஆட்டோடெஸ்க், ரெவிட்டு இல்லைனா டெக்லா இதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நான் ஒரே ஒரு சாஃப்ட்வேரோட எக்ஸாம்பிள் தான் வச்சுருக்கேன். உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு இன்னும் நிறைய கிடைக்கும். அல்காரித்மிக் அண்ட் ஜென்ரேட்டிவ் பிம், அதாவது இந்த ஸ்கிரிப்டிங் பண்ணி நம்ம வந்து ஒர்க்கு வந்து ஆட்டோமேட் பண்ணுறது, ரிப்பீட்டிவான டாஸ்க் வந்து ஸ்கிரிப்ட் மூலமாக நம்ம ரன் பண்ணி ஆட்டோமேட் பண்ணுறது. இந்த மாதிரி டைப் ஆஃப் பிம் டூல்ஸ் வருது. டைனமோ ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அகெயின் பிம் அனாலிசிஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ், நாவிஸ் ஒர்க் இஸ் an எக்ஸாம்பிள். இது பிம் கொலாபரேஷன், அதாவது காமன் டேட்டா என்விரான்மெண்ட் பேஸ் படி ஒர்க் ஆகும் இல்லைங்களா. இந்த பிளாட்ஃபார்முக்கு பிம் 360 இல்லைனா லேட்டஸ்ட்டாக ஆட்டோடெஸ்க் கன்ஸ்ட்ரக்ஷன் க்ளவுட், ஏசிசி, இந்த டூல்ஸ் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அண்ட் ஃபார் பிம் செக்கிங் அண்ட் வேலிடேஷன், சாலிப்ரி. அண்ட் 4D அண்ட் 5D பிம், அதாவது 4Dங்கிறது டைமு இல்லைனா 5D காஸ்டிங், இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நாவிஸ் ஒர்க்ஸு இல்லைனா வீகோ ஒரு நல்ல டூலோட எக்ஸாம்பிள். ஃபார் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் பிம் டூல்ஸு என்னென்னு பார்த்தா யூபிம். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அப்ளிகேஷன் ஓரியன்டான பிம் டூல்ஸு. இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளான என்ன சாஃப்ட்வேர் மார்க்கெட்டில் இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இன்டர்வியூஸில் கேட்டால் நீங்கள் இது வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அகெயின் நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணால் உங்களுக்கு இன்னும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் கிடைக்கும்.
ஸோ பிம் எக்ஸிக்யூஷன் பிளான் பிஇபிங்கிறது என்ன? ஸோ பிம் எக்ஸிக்யூஷன் பிளானுங்கிறது ஒரு பிளானிங் டாக்குமெண்ட். அதாவது ஒரு ஒரு ப்ராஜெக்டில் நம்ம பிம் யூஸ் பண்ணுறோம். அது நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கான என்னென்ன விஷயம் இருக்கும் அதில். லைக் நம்ம இந்த ப்ராஜெக்டில் பிம் அப்ளை பண்ணுறதுக்கு எங்களுடைய மெயின் கோல் என்ன, சரி அதனால நம்ம என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம், ஸோ என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், அந்த ஒர்க் வந்து எந்த சீக்வென்ஸில் நடக்கணும், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டாக எழுதிருவாங்க. ஸோ யார் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அது மூலமாக பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிம் ஸ்டாண்டர்ட்ஸ்னா சரி ஒரு ப்ராஜெக்ட்க்கு நேம் வைக்கணும்னா ஃபஸ்ட்டு டேட் வரணும், அடுத்தது ட்ரேடோடைய பேர் வரணும், அடுத்தது ப்ராஜெக்ட் நேம் வரணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். லெவல்ஸ்னால் லெவல்ஸ்க்கு பேர் எப்படி கொடுக்குறது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளோர் பிளான் வியூஸ்க்கு எப்படி பேர் கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் இந்த பிம் எக்ஸிக்யூஷன் பிளானில் சின்னதுலேருந்து சின்ன விஷயமும் எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. முக்கியமா ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதுக்கு முன்னாடி இல்லைன்னா அதுக்கு ரொம்ப ரொம்பவே முன்னாடி இல்லைன்னா இந்த ஸ்டார்ட்டிங் பண்ணுறப்பவே இது எழுதிருவாங்க. அதுக்கப்புறமா பண்ண மாட்டாங்க. இது வந்து இதுதான் பிம் எக்ஸிக்யூஷன் பிளான். ஸோ இந்த கிளையண்ட்டாக இருக்கட்டும், கன்சல்டன்ட்ஸு, இந்த பிம் மேனேஜர்ஸ், பிம் கோஆர்டினேட்டர்ஸ் அக்ரி பண்ணி எல்லாரும் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது நம்மளுக்கு ஒரு சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் வந்து ரெசிடென்ஷியல் பில்டிங்கோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங்கோட ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போது ஆர்கிடெக்சரும் சரி, இல்லை ஸ்ட்ரக்சரல் டீமும் சரி, இல்லை எம்இபி டீம் அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதியிருக்குன்னா, நீங்கள் ரெவிட் டூல் தான் யூஸ் பண்ணணும். அது வச்சு தான் நம்ம மாடல் ஜென்ரேட் பண்ண போகிறோம். அடுத்தது பிம் கோஆர்டினேட்டர்ஸ் என்ன பண்ணணும்னா, அவங்க வந்து நாவிஸ் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி கிளாஷ் கோஆர்டினேஷன் பண்ணணும். அண்ட் எல்லா டீமும் என்ன ஃபாலோ பண்ணோன்னா, ஒரு லைன்னா இந்த லைன் வைட் திக்னஸ் இந்த இருக்கணும், இந்த ட்ரேடுனா இந்த கலரில் தான் இருக்கணும். நேமிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லெவல் சொல்கிறோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், அது எப்படி எழுதி வரணும்னா லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 இப்படி தான் எழுதியிருக்கணும். எங்கேயும் ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் எழுதக்கூடாது. ஸோ இந்த இந்த பிளான் தான் நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணுறது பில்டிங் எக்ஸிக்யூஷன் பிளானுக்குள்ளே. அது இது எப்போ எழுதணும்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அப்போவே முடிஞ்சிடணும், இல்லைன்னா அதுக்கு ரொம்ப முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிடணும். ஸோ திஸ் இஸ் வாட் பிம் எக்ஸிக்யூஷன் பிளான் இஸ். அடுத்தது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாட் இஸ் இன்டர்ஆப்பரபிலிட்டி இன் பிம்? ஒரு டிஃப்ரெண்ட் பிம் சாஃப்ட்வேர்ஸ்க்கு டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கூட கேப்பபிலிட்டி பேர் தான் இன்டர்ஆப்பரபிலிட்டி. இதனால என்ன ஆகும்னா, ஒரு டீம் வந்து வேறு பிம் டூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னொரு டீம் வந்து வேறு பிம் டூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. சப்போஸ் இந்த மாடல் வந்து அந்த டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸில் ஓப்பன் பண்ணோம், இது வந்து அந்த டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸில் யூஸ் பண்ணோன்னா இது வந்து பிம் சாஃப்ட்வேர்ஸால் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ரெவிட் டூலில் ஒர்க் பண்ணி ஆர்கிடெக்சரல் மாடல் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதே உங்க ஸ்ட்ரக்சர் டீம் வந்து டெக்லா யூஸ் பண்ணி அவங்க ஸ்ட்ரக்சர் ஃபைல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டெக்லா ஃபைல் உங்ககிட்ட அனுப்புனா உங்கள் சிஸ்டமில் டெக்லா இருக்காது. அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஆர்கிடெக்சரல் பிளானோ இல்லை எம்இபி பிளானோ ஸ்ட்ரக்சர் டீமுக்கு அனுப்புனா அவங்கக்கிட்ட ரெவிட் சாஃப்ட்வேரே இருக்காது அது ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஆனால் பிம் டூல்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸில் ஒர்க் பண்ண மாடல் வந்து வேறு ஒரு சாஃப்ட்வேரில் ஓப்பன் பண்ணலாம். அதுதான் இங்கே நான் எழுதியிருக்கேன். சாஃப்ட்வேர் டிஃப்ரெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல. வெர்ஷன்ஸு நீங்கள் ரெவிட் 2022ல ஒர்க் பண்ணிவிட்டு டெக்லா 2025 இந்த மாதிரி எந்த வெர்ஷனாலும் இருக்கட்டும், அது எந்த கம்பெனி டு கம்பெனி வேணால் அனுப்பலாம். இது வந்து பாசிபிள் இருக்குது. இதனால என்ன சொல்லலாம்னா, எல்லா பிம் டூல்ஸ் இல்லைன்னா எல்லா பிம் சாஃப்ட்வேர்ஸ் ஆர் இன்டர் ஆப்பரபிள். அதாவது மாடல்ஸ் கேன் எக்ஸ்சேஞ்ச் டேட்டா. ஸோ இந்த இன்டர் ஆப்பரபிலிட்டி நம்மளால் எப்படி அச்சீவ் பண்ண முடியுதுன்னா, ஒரு ஃபைல் ஃபார்மேட் இருக்குது, அதுக்கு பேர் தான் ஐஎஃப்சி. இதை வச்சு தான் நம்ம வந்து இன்டர் ஆப்பரபிலிட்டியை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுது. இம்மிடியட்டாக அடுத்த கொஷின் வரும், என்னென்னா வாட் இஸ் ஐஎஃப்சி ஃபைல்? ஐஎஃப்சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரி ஃபவுண்டேஷன் கிளாஸ். இது வந்து ஒரு ஃபைல் ஃபார்மேட். எப்படி எக்ஸலோட மைக்ரோசாஃப்ட் எக்ஸலோட ஃபைல் ஃபார்மேட் எக்ஸ்எல்எஸ், மைக்ரோசாஃப்ட் வேர்டுனா .doc, ஒரு இமேஜ் ஃபைல்னா .jpg இருக்குது. இதே மாதிரி இந்த இன்டர் ஆப்பரபிலிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபைல் ஃபார்மேட் யூஸ் பண்ணுறோம், ஐஎஃப்சி. ஸோ இதை வச்சு நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸில் ஒர்க் பண்ணாலும் இன்டர் ஆப்பரபிலிட்டி மோடு வந்து எங்களால் அச்சீவ் பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ரெவிட் மாடல் யூஸ் பண்ணி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு மாடல் க்ரியேட் பண்ணுறீங்க. அது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க ஐஎஃப்சி ஃபைலாக. அந்த ஐஎஃப்சி ஃபைல் வந்து வேறு ஒரு கம்பெனிக்கு இல்லை வேறு ஒரு டீமுக்கு போகும்போது அவங்கக்கிட்ட ரெவிட் சாஃப்ட்வேரே இருக்காது. அவங்க வந்து எதர் டெக்லா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க, ஆர்கிகேட், சாலிப்ரி.
அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஐஎஃப்சி ஃபைல் இம்போர்ட் பண்ண உடனே அவங்களுக்கு டெக்லா சாஃப்ட்வேர்லேயே இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் ஐஎஃப்சி ஃபைல் எக்ஸ்டென்ஷனுடைய பவர். இது யார் டெவலப் பண்ணாங்கன்னா, இந்த பில்டிங் ஸ்மார்ட்டுங்கிற ஆர்கனைசேஷன் தான் டெவலப் பண்ணாங்க. ஸோ ஐஎஃப்சி ஃபைல் ஃபார்மேட்டால் என்ன பண்ண முடியும்னா, அந்த அந்த மாடலுடைய ஜாமெட்ரி, அந்த மாடலுடைய டேட்டா, அதாவது அதில் என்னென்ன ஷேப்ஸ் இருக்கோ அது எல்லாமே கேப்சர் பண்ணிக்கும். அதில் இருந்த ப்ராப்பர்ட்டிஸ், இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். ரெவிட்லேருந்து டெக்லா, டெக்லாலேருந்து ரெவிட், இந்த மாதிரி நம்மளால் என்ன வேணால் பண்ண முடியும் த்ரூ திஸ் ஐஎஃப்சி ஃபைல் ஃபார்மேட். சரி, ஒரு பிம் ப்ராஜெக்டோடைய ஒர்க் ஃப்ளோ, அதாவது ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் பிம்மில் எப்படி ஒரு ப்ராஜெக்டோடைய ஒர்க் ஃப்ளோ போவோம், இந்த மாதிரி கேள்வி வந்தால் இனிஷியலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆர்கிடெக்ட் டீம்ஸ் வந்து ஆர்கிடெக்சரல் பிளான்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது ட்ரேட்ஸ், அதாவது இந்த ஸ்ட்ரக்சர், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், எம்இபி, அவங்க டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிடுவாங்க. அண்ட் மோஸ்ட்லி இது வந்து 2D பிளான்ஸாக இருக்கும். மேபி ஆட்டோகேட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் இது ஃபைனல் ஆகின பிறகு பிம் மாடலர்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க வேலை என்ன இருக்குன்னா, இந்த கேடு ஃபைல்ஸை வச்சு அவங்க 3D மாடல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. அடுத்தது இந்த பிம் கோஆர்டினேஷன் டீம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே ஒரு ஃபெடரேட்டட் மாடல் க்ரியேட் பண்ணி கிளாஷ் ரிப்போர்ட் வந்து ரன் பண்ணுவாங்க. அதாவது இந்த மாடல்ஸில் எங்கெங்கெல்லாம் கிளாஷ் இருக்குது. கிளாஷஸ் மீன்ஸ் எந்த டக்ட் வந்து பீம்குள்ளே போய் பாஸ் ஆகிட்டுருக்கு. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ளம்பிங் பைப் வந்து எங்கன்னா காலம்குள்ளே போயிருக்கும், ஸ்ட்ரக்சர் காலம் உள்ள. இல்லைன்னா ஒரு டக்ட்டுக்குள்ளேயே வந்து என்ன ஆயிருக்குன்னா ஒரு பைப் போயிருக்கும். இல்லை ஒரு லைட்டிங் ஃபிக்ஸ்சர்ஸ் என்ன ஆயிருக்குன்னா ஒரு பீமுக்குள்ளே போய் உட்காந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லா கிளாஷஸும் டிடெக்ட் பண்ணி மறுபடியும் இந்த பிம் மாடலர்ஸ்க்கு அனுப்பி சொல்லுவாங்க, இங்கே இங்கெல்லாம் கிளாஷஸ் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டிசைனர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி இது இந்த மாதிரி மூவ் பண்ணலாமா வேண்டாமா. ஒவ்வொன்றா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிளாஷஸ் வந்து ரிசால்வ் பண்ணி மறுபடியும் அனுப்புவாங்க. ஸோ மறுபடியும் கிளாஷ் ரிப்போர்ட் ரன் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். நம்ம கிளாஷ் ரெடியூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஃபைனலாக அட் த லாஸ்ட் ஸ்டேஜ் நம்ம கிளாஷஸே என்ன ஆகும்னா ஃப்ரீ ஆகிட்டு கம்ப்ளீட் கிளாஷ் ஃப்ரீ ஃபெடரேட்டட் மாடல் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடும். ஒன்ஸ் இது க்ரியேட் ஆன உடனே நம்மக்கிட்ட ஒரு ஃபைனல் அவுட்புட் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணலாம் சைட்டுக்கு அனுப்புறதுக்கு. ஸோ தட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நடக்கணும் இல்லைங்களா. இதுக்கு பேர் தான் நம்ம ஷாப் ட்ராயிங்ஸ்னு சொல்கிறோம். இல்லை எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஃபெச் பண்ணி நம்ம சைட்டுக்கு அனுப்பிடுவோம். இதை பேஸ் பண்ணி சைட்லேயே கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிங் ஒர்க் ஃப்ளோ. அதனால நான் இதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பேஸ்லேயே நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆர்கிடெக்சரல் அவங்க பிளான் க்ரியேட் பண்ணுவாங்க. அடுத்தது எல்லா ட்ரேட்ஸ் அவங்களுடைய பிளான் க்ரியேட் பண்ணி இது 3Dலேயே இருக்கும். அதுக்கப்புறமா பிம் மாடலர்ஸ் இதுக்கு 3D மாடலாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க ஆட்டோகேட் பிளான்ஸ்க்கு. தென் பிம் கோஆர்டினேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இது எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு ஃபெடரேட்டட் மாடல் க்ரியேட் பண்ணி கிளாஷ் டிடெக்ட் பண்ணி கிளாஷ் ரன் பண்ணுவாங்க. மறுபடியும் நம்ம கிளாஷ் ரிசால்வ் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். எப்போ வரைக்கும்னா ஃபைனல் ஒரு கிளாஷ் ஃப்ரீ மாடல் க்ரியேட் ஆகிடும். அடுத்தது இந்த ஃபைனல் கிளாஷ் ஃப்ரீ மாடலை வச்சு நம்ம ஷாப் ட்ராயிங்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டாக்குமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம். அப்புறமா இந்த சைட்டில் வந்து எந்த ஒரு கிளாஷஸும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். அடுத்தது வாட் இஸ் அ ஃபெடரேட்டட் மாடல். அப்போ நம்ம பிம் ஒர்க் ஃப்ளோவில் நம்ம ஃபெடரேட்டட் மாடல் பற்றி பேசியிருக்கோம். இதுனா என்ன? ஃபெடரேட்டட் மாடலுங்கிறது சிம்பிளாக என்னென்னா, ஆரம்பத்தில் எல்லா ட்ரேடுக்கிட்டே அவங்களுடைய பிளான் தனித்தனியாக இருக்கும் இல்லைங்களா. ட்ரேட் மீன்ஸ் இந்த ஆர்கிடெக்சர், ஸ்ட்ரக்சர், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், இவங்க பிம் மாடலர்ஸை வச்சு இவங்க 3D இன்டெலிஜென்ட் பிம் மாடல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதனால நம்மளுக்கு கிளாஷே தெரியாது. ஏன்னா அவங்க ஃபைல் தனித்தனியாக வச்சுட்ருக்காங்க. இது எல்லாமே மொத்தமாக வந்து ஒரே இடத்துல லிங்க் பண்ணி ஒரு கம்பைன்டு பிம் மாடல் க்ரியேட் பண்ணுறோம் இல்லைங்களா. அந்த மாடலோட பேர் தான் ஃபெடரேட்டட் மாடல். ஸோ இதில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னா, ஆர்கிடெக்சர் இருக்கும், ஸ்ட்ரக்சர், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், ஃபயர் ஃபைட்டிங். ஸோ சரி, எதுக்காக நம்ம இந்த பிம் ஃபெடரேட்டட் மாடல்ஸ் க்ரியேட் பண்ணுறோன்னா, இட் இஸ் மைன்லி யூஸ்டு ஃபார் எதுக்குன்னா கோஆர்டினேஷன் அண்ட் கிளாஷ் டிடெக்ஷன். அதாவது எங்கே கிளாஷஸ் வருதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அந்த கிளாஷ் எல்லாம் ரிசால்வ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுறது நம்மளுக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், வி ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் இந்த பிம் ஃபண்டமெண்டல் லர்னிங் சீரிஸ் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபர்தர் நான் வந்து நிறைய எஃபெக்டிவான கோர்சஸ் உங்களுக்காக நான் கண்டிப்பாக கொண்டு வருவேன். ஸோ நீங்கள் ஸ்டே டியூன்டாக இருங்க. இந்த கோர்சஸ் எல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். ஆனால் முக்கியமாக ஜாப் ரெடி கோர்சஸ், அதாவது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி க்ரியேட் பண்ண கண்டென்ட் இது எல்லாமே. ஸோ டோன்ட் மிஸ் இட். அண்ட் ஹே, டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. See you soon. Bye.